வள்ளலார்கள் வந்து புதிய ஒரு கோட்பாடை வந்து உருவாக்குறாரு. அந்த காலகட்டத்தில் அதற்கான தேவை இருந்துச்சு சார். நம் இனத்துக்கு நம் மண்ணுக்குன்னு ஒரு இயற்கையான ஒரு ஆன்மீக கோட்பாடு, ஒரு மெய்யியல் இருக்கு. அந்த மெய்யியல் இடைப்பட்ட காலத்துல காணாமல் போன போது அந்த மெய்யியலை மீண்டும் கொண்டு வருவதற்கு இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான அருளாளர் தான் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான். அன்றைய காலகட்டத்தில் புத்த மதமும் அதை தான் பேசியிருந்துச்சு, சமணர்களும் அதை தான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க பேசாத வள்ளலார் வந்து எதை பேசினார்? நீங்க சொன்ன புத்தம், நீங்க சொன்ன சமணம் எல்லாம் நம்மளுடைய வரலாற்றுல நிறைய சமய பூசல்கள் செஞ்சிருக்கு. திருஞான சம்பந்தரை தீயிட்டு கொளுத்த முயற்சி செஞ்சது யாரு? திருநாவுக்கரசரை வெண்ணீற்று கால்வாயில தூக்கி போட்டது யாரு? யானை வச்சு மிதிக்க வச்சது யாரு? அப்போ ஒரு சமய பூசல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தமிழர்களுக்கென்று ஒரு ஆன்மீக நெறியினுடைய துறவு உடை இருந்தது. நம்மளுடைய உண்மையான துறவு உடை வெண்மைதான். சில ஆதீனங்கள் வெண்மையின் பின்புலத்தில் இருந்திருக்கிறார்கள், இப்போதான் அது காவிக்கு மாறினார்கள். காவி யாருக்கு இருந்ததுன்னு நீங்க சங்க காலத்தை பார்த்தீங்கன்னா பௌத்தர்களுக்கு தான் காவி இருந்தது. சமணர்களுக்கு காவியம் கிடையாது, வெண்மையும் கிடையாது, ட்ரெஸ்ஸே கிடையாது. அவங்க நிர்வாணமாக இருப்பது அவங்களுடையது. பெரியார் ஒரு கட்டத்தில் வந்து நான் வந்து புழல் உண்மை, அதனால வந்து ஞானசபைக்குள்ள வரமாட்டேன்னு மறுத்ததா ஒரு செய்தி இருக்குது. உண்மையா? ஆமா, அப்படி ஒரு செய்தி இருக்குதான். பெரியார் வந்து 6ஆம் திருமுறையை தன்னுடைய குடியரசு பதிப்பகத்தின் மூலமாக வெளியிட்டு இலவசமாகவே பிரசுரம் செய்து விற்றார். ஆனால் அதுல ஒரு சின்ன வேடிக்கை என்னன்னா, அதே 6ஆம் திருமுறையில் தான் நாத்திகம் பேசும் நாக்கு முடை நாக்குன்னு பாடியிருக்கார். அது பெரியாருக்கு தெரியும் இல்ல தெரியாது, ஆனா அதையும் சேர்த்துதான் அவர் வெளியிட்டு போட்டார். அவர் மேட்டுக்குப்பத்தில் போய் கதவை சாத்துக்கும் போதும், நான் இப்போது உள்ளே போகிறேன், இதை யாரும் திறக்க வேண்டாம், திறந்தால் யாருக்கும் என்னை இறைவன் காட்டிக்கூடாருன்னு தான் உள்ளே போகிறார். போன 10-15 தினங்களுக்கு பிறகு அதை உடைச்சி வெளியே எடுத்திருக்காங்க. அப்போதைய பிரிட்டிஷ் கலெக்டர் மூலயமா வந்து எடுத்திருக்காங்க. அப்போ திறக்கும் போது அவர் உள்ளே இல்லை. ஆனால் இந்த நாத்திக கூட்டம் வள்ளலாரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வள்ளலாரை தற்கொலை செய்து கொண்டார், சாதி வெறியர்கள் வள்ளலாரை எரித்து விட்டார்கள்னு பேசுறது வந்து அபத்தம். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் தாமல் கோ சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் நலமாக இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 1800 காலகட்டத்தில் வந்து தமிழகத்தில் பல மதங்கள் இருந்துச்சு, பல வழிபாட்டு முறைகள் இருந்துச்சு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வள்ளலார்கள் வந்து புதிய ஒரு கோட்பாடை வந்து உருவாக்குறாரு, ஒரு சமயத்தையோ ஒரு வழிபாட்டு முறையை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கிறாரு. அந்த காலகட்டத்தில் அதற்கான தேவை இருந்துச்சு சார். நீங்கள் சொன்ன மாதிரி வள்ளலார் ஒரு சமயத்தை உருவாக்குனாரு. நீங்கள் அது சமயம் இல்லை, அதை நம்ம ஒரு தெளிவுபடுத்திக்கணும். ஏன்னா அவர் சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிறது ஒரு நெறி, அது வந்து சமயம் இல்லை. ஏன்னா அவரே ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, சமரச சுத்த சன்மார்க்கத்திற்கு எதெல்லாம் தடை அப்படின்னும் போது அவர் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறாரு. சாதி சமய சங்கற்ப விகற்பங்கள் தடைங்கிறார். அதனால் நம்ம இதை சமயம்னு சொன்னோம்னா அது சரியான இருக்குமான்னு எனக்கு தெரியல. சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு ஒன்று வந்து வள்ளலார் எடுத்துகிட்டு வந்த ஒரு ஆன்மீக கோட்பாடு. அது 1800களில் எடுத்துகிட்டு வந்தார். அது சரியா அப்படிங்கிறது வந்து கேட்டிங்கன்னா, நான் எப்போவுமே நம்புகிற ஒரு விஷயம், இப்போது ஒவ்வொரு இனக்கூட்டத்துக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத இயற்கை தானாகவே அவங்களுக்கு அதை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய உணவுன்னு எடுத்துக்கிட்டால் கூட, நமக்கு நம்ம மண்ணில் விளையிற உணவு தான் நமக்கான உண்மையான உணவு. நீங்கள் என்ன தான் வெளியிலிருந்து டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்டாலும் சரி, இல்லை வெளியிலேருந்து ஸ்ட்ராபெரி சாப்பிட்டாலும் சரி, நம்ம மண்ணில் விளையக்கூடிய பழங்கள் காய்கறிகள் நமக்கு கொடுக்குற உண்மையான சத்தை அதுங்களால கொடுக்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி நம் இனத்துக்கு நம் மண்ணுக்குன்னு ஒரு இயற்கையான ஒரு ஆன்மீக கோட்பாடு இருக்குது, ஒரு மெய்யியல் இருக்குது. அந்த மெய்யியல் இடைப்பட்ட காலத்தில் காணாமல் போன போது அந்த மெய்யியலை மீண்டும் கொண்டு வருவதற்கு இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான அருளாளர் தான் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான். அவர் எடுத்துகிட்டு வந்த அந்த நெறி தான் சமரச சுத்த சன்மார்க்க நெறி. அதை நம்ம புதுசுன்னு சொல்லலாம், ஆனால் அவர் வந்து இது என்ன சொல்கிறாருன்னா தொல் நெறிங்கிறார், இயற்கை பொது நெறிங்கிறார். அதாவது ரொம்ப பழமையான இயற்கையாகவே இருந்த ஒரு நெறின்னு சொல்லி அவர் அதை கொண்டு வராரு. அப்போ அந்த நெறி என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு உணர்வு சம்பந்தமான நெறி. இப்போது மற்ற சமயங்களுக்கெல்லாம் வந்து பக்திங்கிற உணர்வு தொடர்புடையதாக இருக்கும். ஆனால் வள்ளலார் எடுத்துகிட்டு வந்த சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய நெறி வந்து என்னன்னா, அது பக்தி சம்பந்தப்பட்ட நெறியை தாண்டி, அது பக்தி சம்பந்தப்பட்டதும் அதை தாண்டி
அது உயிர் இரக்கம் அப்படிங்கிற ஜீவகாருண்யத்தோடு தொடர்புடைய ஒரு நெறி. அப்போ அந்த ஜீவகாருண்யம்ங்கிறது உங்களுக்கு 1800க்கு பிறகுதான் தேவைன்னு கிடையாது. என்னைக்கு மனுஷன் தோன்றினானோ அன்னிலிருந்து இப்போ மனுஷன் இன்னும் இதுக்கப்புறம் எத்தனை நாள் வாழ போகிறானோ அப்போ வரைக்கும் உயிர் இரக்கம்ங்கிறது மனிதர்களுக்கு தேவை. அது எப்போ தேவையோ அது வரைக்கும் வள்ளலார் தேவை. அன்றைய காலகட்டத்தில் புத்த மதமும் அதை தான் பேசியிருந்துச்சு, சமணர்களும் அதை தான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க பேசாத வள்ளலார் வந்து எதை பேசினார் சார்? புத்தரும் சமணரும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா அவர்களுடைய உயிர் கொள்ளாமைங்கிறது வந்து ஒரு சட்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் உயிர் கொள்ளாமைங்கிறது ஒரு சட்டம். ஆனால் வள்ளலார் வந்து உயிர் கொள்ளாமைங்கிற ஜீவகாருண்யம் வந்து சட்டத்தை தாண்டி அது ஒரு நெறியாக எடுத்துகிட்டு வர்றார். அது வந்து அதுதான் ப்ரையாரிட்டியாக கொடுக்குறாரு. நீங்கள் புத்தத்துக்கும் சமணத்துக்கும் போனீங்கன்னா அங்கே தெய்வங்கள் ப்ரையாரிட்டி, இல்லை புத்தர் ப்ரையாரிட்டி, இல்லை அருகர் ப்ரையாரிட்டி. அவருக்கு கீழே வரக்கூடிய சட்டத்திட்டங்களில் ஒன்றாக கடைபிடிக்க வேண்டியதில் ஒன்றாகத்தான் இது இருக்கும். ஆனால் வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் எது தெய்வம் என்றால் ஜீவகாருண்யமே தான் தெய்வம். ஜீவகாருண்யத்தாலே தான் தெய்வத்தை அடைய முடியுங்கிறதால அதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய முரண் வித்தியாசங்கள் இருக்கிறது. இப்போ நீங்கள் புத்த மதம் சமண மதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பின்னாடி எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இப்போ ஒருத்தர் நான் புத்த மதத்துக்கு போனோம்னா ஒரு துறவியாக தான் நான் போகணுங்கிற ஒரு நெறி இருக்குது. நான் சமண மதத்துக்கு போனோம்னா நான் ஒரு முழுக்க சமணத்துக்கு என்ன ஒரு துறவுகளில் தான் கொண்டு போக முடியும். நீங்கள் இல்லற புத்தர் இல்லற சமணருங்கிறத ரொம்ப பிரபலமடையாமல் இருந்தது, அது பெருசாக போய் சேரலை. ஆனால் வள்ளலார் வந்து சன்மார்க்கம்ங்கிறத இல்லற சன்மார்க்கம்னு எடுத்துகிட்டு வர்றார். நீங்கள் ஒரு சன்மார்க்கியாக இருக்கணும்னா நீங்கள் சாமியாரா சாதுவாய் தான் போய் சன்மார்க்கியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் புள்ள குட்டி பொண்டாட்டியோடவே நீங்கள் ஒரு இல்வாழ்க்கையோடவே இருந்து நீங்கள் சன்மார்க்கியாக இருக்கலாங்கிறது வந்து அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக நம்ம இதை பார்க்குறோம். ரெண்டாவது பாருங்கள், நீங்கள் சொன்ன புத்தம், நீங்கள் சொன்ன சமணம் எல்லாம் நம்மளுடைய வரலாற்றில் நிறைய சமய பூசல்கள் செஞ்சுருக்கு. திருஞான சம்பந்தரை தீயிட்டு கொளுத்த முயற்சி செஞ்சது யார்? திருநாவுக்கரசரை வெண்ணீற்று கால்வாயில் தூக்கி போட்டது யார்? யானை வச்சு மிதிக்க வச்சது யார்? அப்போது ஒரு சமய பூசல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சைவர்கள் திருநீர் பூச்சிட்டு வந்தாங்கன்னா கண்டு முட்டுன்னு தலையில் அடிச்சுக்கிட்டாங்க பௌத்தர்களும் சமணர்களும். ஏன் தலையில் அடிச்சுன்னு கேட்டான்னா திருநீர் பூசினதை பார்த்துட்டானா கேட்டு முட்டுன்னு காதில் அடிச்சுப்பாங்க. ஆனால் ராமலிங்க சுவாமிகளாகிய வள்ளலார் கொண்டு வந்த சன்மார்க்கம் இது போன்ற சமய பூசல்களை செய்யக்கூடியது அல்ல. அது எல்லா சமயங்களையும் தனதாக்கி ஒரு சமரசம் செய்து கொண்டது. அதனால புத்தர் அருகர் கொண்டு வந்த சமயங்கள் வேற, திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் கொண்டு வந்த சமரச சுத்த சன்மார்க்கம் வேற. சமரச சுத்த சன்மார்க்கோட தேவை வந்து இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில்? நான் அதான் முதல்ல சொல்லிட்டேன், எந்த அளவுக்கு மனிதன் இருக்கிறானோ அந்த மனிதன் இருக்கிற வரைக்கும் அது தேவை. ஏன்னா உங்களுக்கு இரக்கம் தான் மனிதனுடைய முக்கியமான ஒரு குணம். இப்போ நம்ம சொல்கிறோம் மனுஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எழுந்து நிற்கிறோம், முதுகெலும்பு இருக்குது, பேசுகிறோங்கிறதெல்லாம் மனிதனுக்கான திறமை கிடையாது. தொல்காப்பியர் ரொம்ப அழகாக சொல்கிறார், 6 அறிவு என்னன்னு கேட்டால் அவற்றோடு மனமேங்கிறார். ஏன் மனசை கொண்டு வந்து 6வது அறிவாக வச்சாருன்னா மனசுக்கு தான் இரக்கம் இருக்கும், மனசுக்கு தான் தயவு இருக்கும், மனசுக்கு தான் கருணை இருக்கும். இந்த கருணை இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனாக இருக்க முடியும். அப்போ இந்த கருணையின் அடிப்படையாக வைத்து ஒரு ஆன்மீக நெறி கட்டமைக்கப்படுதுன்னா அது வள்ளலாரனுடைய சமரச சுத்த சன்மார்க்கம். அப்போது இந்த மனிதன் கருணையோடு இருக்கிற வேண்டிய காலம் எது வரைக்கும்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? மனுஷன் இருக்கிற வரைக்கும் அது தேவைன்னா இப்போ சமரச சுத்த சன்மார்க்கம்ங்கிறதும் மனிதன் இருக்கின்ற வரைக்கும் அது தேவை இருக்கிறது அப்படின்னு. வள்ளலார் அப்படிங்கிற ஒரு மகானை வந்து இந்த ஒரு கோட்பாட்டுக்காண்டி நம்மளை அவர் பின்பற்றலாம் அப்படிங்கிற நீங்கள் எதை சொல்லுவீங்க? இந்த கருணை அதை தாண்டி நிறைய கோட்பாடுக்காக பின்பற்றலாம். முதல்ல சொல்ல வரேன், தமிழர்களாகிய நாம் நம்முடைய ஆன்மீகத்துக்கு ஏற்ற ஒரு தலைவன் யார் என்று தெரியாமல் ஒரு பெரிய குழப்பத்திலே தமிழ் சமுதாயம் இன்னைக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. யாரை வணங்கணும், யாரை வணங்கக்கூடாது, யாரை குருவா ஏற்றணும், யாரை கொண்டாடணும், எதுவுமே இன்னைக்கு தமிழ் சமூகத்துக்கு தெரியல. வெளியிலிருந்து வந்தவங்கலாம் இன்னைக்கு ரொம்ப நம்ம அதிகமாக கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம மண்ணிலே இயற்கை கொடுத்த ஒரு பெரிய அருளாளர் வள்ளலார். எதுக்காக அவரை பின்பற்றணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு காரணம்னு சொல்ல வேண்டியதில்லை. அவர் ஒரு தமிழராக தமிழ் மண்ணிலே தமிழுக்கென்று ஒரு ஆன்மீக நெறியை கொடுத்ததற்காகவே நம்ம அவரை பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குங்கிறத முதல். இல்ல வள்ளலார் அவர்களை இந்து மதத்தோட ஐக்கியனாக இப்போ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க சார். அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் தான், இந்து மதம் இல்லை. ஒரு பக்கம் நாத்திகர்கள் கொண்டாடுகிறார்கள், ஒரு பக்கம் பகுத்தறிவாளர்கள் கொண்டாடுகிறார்கள், ஒரு பக்கம் இந்துக்கள் நாளைக்கு யார் வேணாலும் கொண்டாடலாம். ஏன்னா அவரே தன்னை வந்து இதற்குரியவர் என்று சொல்லிக்கல, அது ஒரு பொது நெறின்னு தான் சொல்றாரு. இல்ல சரியான்னு கேட்கிறேன், அவர் வந்து இந்து மதத்தோட ஒரு ஐக்கான வந்து ப்ரொஜெக்ட் பண்றது அவர் எல்லாருக்குமான ஐக்கான் தான். நான் தான் சொல்றது, அவர் எல்லாருக்குமான ஐக்கான், யார் வேணாலும் அவரை கொண்டாடலாம். சூரியன் எல்லா நாடுகளுக்காகவும் தான் உதிக்கிறது. அது என்னுடைய சூரியன் என்று எந்த நாடுகள் வேண்டுமானாலும் கொண்டாடி கொள்ளலாம். ஆனால் சூரியன் சூரியன் தான்ங்கிற மாதிரி வள்ளலார் எல்லாருக்குமான ஒரு அருளாளர். அவரை யார் வேணாலும் கொண்டாடலாம். ஆனால் அவர்களுடைய தத்துவங்களுக்கு இல்லை அவர்களுடைய பிற்போக்குத்தனமான அடிப்படைவாதங்களுக்கு வள்ளலாரை கொண்டு வந்து வைக்க முடியாது. அப்படி வச்சாலும் வள்ளலார் அதில் பொருந்த மாட்டார்.
ஓகே சார். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில் வந்து இறைச்சி அப்படிங்கிற ஒரு பிரதான உணவாக இருக்குது. அவங்க வந்து அதை விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ வள்ளலாரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, வந்து இறைச்சி உண்ணக்கூடாது, புழல் உண்ணாமை வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குது. அதை வந்து அவர் வலியுறுத்தியிருக்காரு. அந்த ஒரு விஷயம் வந்து இன்றைய சமுதாயத்தில் இளைஞர் மத்தியில் வந்து வள்ளலாரை கொண்டு போகிறதுக்கான ஒரு தடையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? சரி, திருவள்ளுவர் எல்லாருக்கும் போய் சேர்ந்துட்டாரா? இல்லை, போய் சேரல. ஓரளவுக்கு வந்து தமிழகம் முழுக்க இப்போ அறியப்படுற ஒரு இதாக இளைஞர்கள் கிட்ட திருவள்ளுவர் போய் சேர்ந்துட்டாரா இல்லையா? முழுமையாக போய் சேரல. இன்னும் ஓரளவுக்கா சேர்ந்துட்டாரா இல்லையா? திருவள்ளுவர்னா யாரு? திருக்குறள் எழுதியிருக்காருங்கிற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோமா இல்லையா? திருவள்ளுவர் சொன்ன முக்கியமான அறங்கள்ல மிக முக்கியமான அறங்கள் எது தெரியுமா? 2. ஒன்று கொல்லாமை, இன்னொன்று புலால் உண்ணாமை. அவர் போய் சேரும்போது ஏன் வள்ளலார் போய் சேர மாட்டாருங்கிறீங்க? இல்லை, சேர்க்க முடியலையான்னு கேட்குறேன் நான். அது மட்டுமே காரணம் இல்லைங்கிறேன். அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, வள்ளலாரை பற்றிய ஒரு தெளிவு நம்முடைய தமிழ் சமுதாயத்துக்கு இன்னும் பெருசாக போகலைங்கிறது ஒரு காரணம். 2வது, புலால் உண்ணாமைங்கிறத நீங்கள் ஒரு சரியான கோணத்தில் பார்க்கணும். அது வந்து நான் வெஜிடேரியன் வெஜிடேரியனுங்கிற சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வள்ளலார் எங்கேயும் அதை ஒரு சாப்பாடோட தொடர்பு படுத்தி சொல்லலை. இப்போது இன்றைக்கி ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் அதுவாக தான் இருக்குது. எங்கள் தட்டில் நாங்கள் என்ன சாப்பிட்ணுங்கிறத மற்றவங்க தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்ம சொல்ல வரோம். நான் ஆடு சாப்பிட்றதோ மாடு சாப்பிட்றதோ என்னுடைய விருப்பம்னு நம்ம இன்றைக்கி பேச வரோம். அது எல்லாமே எந்த தவறுமே கிடையாது. ஆனால் வள்ளலார் இந்த உணவை பற்றி அவர் முதல்ல பேச வரவே இல்லை. உங்கள் உணவினுடைய சாய்ஸை பற்றி அவர் பேசுறதுக்காகவே வரல. ஆனால் மற்றவங்க அது வேற. இப்போ ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வெஜிடேரியனாக இருக்கிறதுங்கிறது அதோடைய மேலாதிக்கத்தனத்தினுடைய வெளிப்பாடுக்காக. ஒரு குறிப்பிட்ட மக்கள் வெஜிடேரியனாக இருக்கிறது தாங்கள் மற்றவரை விட உயர்வானவர்கள் என்பதை காண்பித்துக் கொள்வதற்காக. அப்போது வெஜிடேரியனாக இருப்பது என்பது அது ஒரு மற்றவர்களோட நான் உயர்ந்தவன் என்று ஜாதிய ரீதியாகவோ அல்லது குழு ரீதியாகவோ அல்லது மற்ற மக்களோடான தள ரீதியாகவோ நான் கொஞ்சம் மேலேங்கிறத வெஜிடேரியனுங்கிற ஃபுட்டு காட்டுதில்ல, அந்த தளத்துக்கு வள்ளலார் இதை சொல்ல வரல. வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் இங்கே உயிர் கொலை பண்ணக்கூடாதுங்கிறது வந்து உணவுக்காக இல்லை, அவர் உயிர்கள் மேலே வச்சிருந்த இரக்கத்துக்காக அதை செஞ்சார். இப்போ நம்ம தமிழினுடைய பின்புலத்தையே பாருங்களேன். பாரி ஒரு தேரை முல்லை கொடிக்காக கொடுத்தான்னு சொல்கிறாங்க. எதுக்காக கொடுத்தாரு? தேவையே இல்லை, கொடுக்க வேண்டாம். அவன் நினச்சான்னா ஒரு கொம்பு நட்டுட்டு வந்துட்டு இருக்கலாம். தான் வந்த தேரை கொண்டு வந்து முல்லைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மயில் குளிர்ச்சின்னு உடனே அது ஆடுதுன்னு தன்னுடைய உயர்ந்த பொன்னாடையை கொண்டு போய் மயிலுக்கு போடுறாங்கிறார். அது ஒரு பைத்தியக்காரத்தனம்னு இன்னைக்கு சொல்கிறோம். தமிழே அதை மடக்கொடைன்னு தான் சொல்லுது. ஆனால் அது மடக்கொடையோ பைத்தியக்காரத்தனமோ கிடையாது. இயல்பிலேயே தமிழர்களுக்குத்தான் உயிர்களின் மீதான இரக்கம் அதீதமாக இருந்தது. அந்த உயிர் இரக்கத்தில் இருந்து வந்தது தான் வள்ளலார் சொன்ன உயிர் கொலை. அப்போ அது உணவு சம்பந்தப்பட்டதல்ல. பிற உயிரை கொன்று அது துடிக்க வச்சு அதை சாகடிச்சு அதை கஷ்டப்படுத்தி உங்கள் ஒரு வேளை வயிற்றை நிரப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பது உணவு சம்பந்தப்பட்ட பார்வை அல்ல, அது உயிர்கள் மீதான உணர்வு சம்பந்தப்பட்ட பார்வைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இளைஞர்கள் கிட்ட நம்ம வள்ளலாரை ரொம்ப எளிமையாக கொண்டு போய் சேர்க்க முடியும். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பேசும்போது சொல்கிறாங்க, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து அறிவு கூர்மையாக இருப்பாங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து மூர்க்கமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எனக்கு வந்து இதில் அறிவு சம்பந்தமாக நம்ம இதை எப்படி ஒப்புமைப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஏதாவது அறிவியல் ரீதியான ஆய்வுகள் இருக்கான்னு தெரியல, நான் அதை படித்ததில்லை. ஆனால் நீங்கள் குணம்னு ஒன்று சொன்னீங்க. அதுக்காக வெஜிடேரியனாக இருக்கிறவர்கள் சாதுவாக சாத்வீக குணமாக இருப்பார்கள்னா, நான் வரலாற்றை பார்த்த வரைக்கும் ஹிட்லர் வெஜிடேரியன், ஆனால் அவரை விட ஒரு கொடூரமான ஒரு இனவாதியை நம்ம பார்க்கவே முடியாது. இனவாதிங்கிறத தாண்டி இனவாதியாக இருப்பதில் பிழை இல்லை. அவருடைய இனத்துக்காக ஜெர்மானியருக்காக அவர் குரல் கொடுத்ததில் எந்த விதமான தவறும் இல்லை. அவருடைய இன மண்ணை ஒருங்கிணைக்க போராடியதில் எந்த தவறும் இல்லை. ஒரு தலைவனாக அவர் சரிதான். ஆனால் அதே சமயம் எதிர்க்க இருக்கிறவர்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கிறப்போ ஒரு சைவ உணவாக இருக்கிற ஹிட்லர் கிட்ட நம்ம அந்த சாத்வீகத்தை எதிர்பார்க்க முடியலங்கிறதால எனக்கு என்னமோ அது உணவு ரீதியாக இதை தொடர்பு படுத்த முடியுமாங்கிறது அறிவியல் ரீதியாக சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வள்ளலார் மீது வந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு பிம்பம் என்னன்னா ஒரு ஆன்மீகவாதி மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆன்மீகவாதியா புரட்சியாளரா சார்? வள்ளலார் ஒரு நல்ல புரட்சியாளர், புரட்சி துறவிங்கிற பேர் அதனால தான் அவர் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் துறவிங்கிறது ஆன்மீகத்தோடு தொடர்புடையது, புரட்சியாளருங்கிறது தனிங்க. இது ரெண்டுமே சேர்ந்த ஒரு கலவையாக வள்ளலாரை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவரை பாருங்க, நீங்கள் வள்ளலாருனாலே உங்களுடைய கண் முன்னாடி என்ன வரும்னா நல்ல வெள்ளையாக ஒரு பெரிய உடைய தலையிலிருந்து உடம்பு வரைக்கும் மறைத்து கொண்டு இருக்கிற ஒரு துறவி உங்கள் கண் முன்னாடிக்கு வரலாம். அவருடைய காலங்களையும் சரி அவருக்கு முன்னாடியும் சரி இன்னைக்கும் சரி ஒருத்தர் துறவுக்கு போகிறாங்கன்னா அவங்க அடையிற யூனிஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா காவி தான் இருக்கும். ஆனால் அவர் அதுலேயே புரட்சி செஞ்சு காவிக்கு பதிலாக வெள்ளை உடைய அணியிறதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ அவர் காவிக்கு எதிரானவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ரொம்ப அழகாக வள்ளலார் பதிவு செய்கிறார். என்னன்னா, யார் ஒருவர் தெய்வத்தை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறார்களோ, ஆன்மீக பயணத்துக்குள்ளே போகிறார்களோ, அது ஒரு போர். நீங்கள் இந்த ஜீவான்மாவை பரமாத்மாவோடு இணைப்பது என்பது ஒரு பெரிய போர். அந்த போரிலே யார் ஒரு இறைவனை அடைந்து இந்த போரிலே போகிறார்களோ அவர்கள் போரினுடைய யுத்தக்குறியாக காவியை அணிய வேண்டும்ங்கிற
யார் ஒருவர் அந்த போரிலே வெற்றி பெற்று இறைவனை உணர்ந்து விட்டார்களோ அவர்கள் வெற்றியின் நிறமாகிய வெண்மையை அணிய வேண்டும்ங்கிறார். வள்ளலார் ஏன் வெண்மை அணிந்தார் என்றால் அவர் இறைவனை அடைந்து வெற்றி அடைந்தார், அதனால் வெண்மையின் நிறத்தை அடைந்தார். நீங்க வெற்றி அடையலைன்னா காவி நிறம் தாராளமா போட்டுக்கலாம்னு வள்ளலார் சொல்றார். அப்போ ஆனா அவர் அதுல முரண்படுறாரு பாருங்க. அது முரண் இல்லை. இன்னும் உண்மையாக சொல்லணும்னா அதுதான் புரட்சிங்கிற சொல்லுக்கு பொருத்தம். எது புரட்சி என்றால் நெடுங்காலமாக மறைந்த ஒன்றை மீண்டும் வெளியே எடுத்து வருவதே ஒரு பெரிய புரட்சி. தமிழர்களுக்குன்னு ஒரு ஆன்மீக நெறி இருந்தது. தமிழர்களுக்கென்று ஒரு ஆன்மீக நெறியினுடைய துறவு உடை இருந்தது. நம்மளுடைய உண்மையான துறவு உடை வெண்மை தான். நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சில ஆதீனங்கள் வெண்மையின் பின்புலத்தில் இருந்திருக்கிறார்கள், இப்போதான் அது காவிக்கு மாறினார்கள். காவி யாருக்கு இருந்ததுன்னு நீங்கள் சங்க காலத்தை பார்த்தீங்கன்னா பௌத்தர்களுக்கு தான் காவி இருந்தது. சமணர்களுக்கு காவியம் கிடையாது, வெண்மையும் கிடையாது, ட்ரெஸ்ஸே கிடையாது. அவங்க நிர்வாணமாக இருப்பது அவங்களுடையது. நீங்கள் பெரிய புராணம் கூட பாருங்க, திருநாவுக்கரசர் சமணத்தில் இருக்கார். சமணத்திலிருந்து அவருக்கு சூளை நோய் வந்து மீண்டு சைவத்துக்கு வரார். அப்போ எப்படி வராரு? நிர்வாணமாக இருக்கிறவர் ஒரு ஏதாவது ஒன்றத்தை கட்டிக்கிட்டு வரணும்னும் போது அவர் தேடி கட்டி கொண்ட உடை வெள்ளை உடை என்று சேக்கிழார் பதிவு செய்கிறார். அப்போ ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தமிழர்களுடைய இனம் துறவின் உடையாக வைத்திருந்த வெள்ளையை பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் மீண்டும் கொண்டு வந்து சமூகத்திலே காட்டிய பெருமை திருவருட்பிரகாச வள்ளலாருக்கு இருக்கிறது. அப்போ அவர் ஆன்மீகவாதியா புரட்சியாளரா என்று கேட்டால் அவர் ஒரு ஆன்மீக புரட்சியாளர். இல்லை, ஆன்மீகத்தில் புரட்சியை தாண்டி சாதியத்துக்கு எதிராக வந்து பல செயல்களை வந்து வள்ளலார் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற நம்மளால படிக்க முடியும். நீங்க முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகம் என்பதே சாதியத்துக்கு எதிரானது தான். அது எப்படி சார்? சமயம் சாதிக்கு தொடர்புடையதாக இருக்கலாம், ஆன்மீகம் சாதிக்கு எதிரானது தான். நம்ம மக்களுக்கு இன்னும் ஆன்மீகம் வேற சமயம் வேறங்கிறதுலே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு. ஆன்மீகம் வேற சமயம் வேற. நீங்கள் சமயம் என்பது கடவுளை மையப்படுத்தியது, ஆன்மீகம் என்பது ஆன்மாவை மையப்படுத்தியது. கடவுளை மையப்படுத்தி போகிற போது தான் அதன் கீழே குழுக்கள், அது குழுவுக்கு ஒரு பெயர், அது கீழே ஒரு ஜாதின்னு வரும். ஆனால் ஆன்மீகம் என்கிற ஆன்மாவை நோக்கிய பயணத்திலே எல்லா உயிர்களையும் ஒன்றாக பார்க்கிறவர்கள் மனிதர்களை ஜாதி வேறுபாடோடு பார்க்க வேண்டிய அவசியம் இருப்பதே இல்லை. அந்த ஆன்மீகத்தை மிக வெளிப்படையாக சமுதாயத்துக்கு சொல்ல வந்தவர் தான் வள்ளலார். இப்போ வள்ளலார் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் சமய புரட்சி மட்டும் இல்லை, அவர் சமுதாய புரட்சியும் செய்திருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் பல தலங்களில் கொண்டாடப்படுகிறார். நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதிக்கு எதிராக சமயத்துக்கு எதிராக 1800களில் வந்த முதல் கழக குரல் வள்ளலாரனுடைய கழக குரல் தான். அவர் சாதியும் சமயமும் மதமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதின்னு பாடுறாரு. சாத்திர குப்பைகள்னு பாடுறாரு. இந்த ஜாதி சாத்திரங்கள் எல்லாம் மக்கி குப்பையாக்கி எருவாக்கி போடணும்னு பாடுறாரு. அப்போ அவருடைய பாடல்களில் பார்க்கிற போது ஜாதிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய குரல் வர்றதை பார்க்க முடியுது. அதனால தான் அவர் எழுப்பிய ஞானசபை கோயிலும் கூட அது மற்ற கோயில்களைப் போல இல்லாமல் அந்த கோயிலுக்குள்ளே யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம், யார் வேண்டுமானாலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நோக்கி பயணப்படலாம்னு ஜாதிகளற்ற ஒரு ஆன்மீக கூடாரத்தை வள்ளலார் தான் ஞானசபை என்று திறந்து வைத்தார். அப்போ அவர் ஒரு சமுதாய புரட்சியாளரும் கூட. இப்போ சமுதாய புரட்சியாளர் சாதிக்கு எதிராக வந்து இந்த விதயங்கள்லாம் செஞ்சிருக்கும் போது பெண்களுக்கான தீண்டாமை வந்து அன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இருந்துச்சு இங்கே சமூகத்தில். அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு எதிரான தீண்டாமைக்கு எதிராக வந்து வள்ளலார் செஞ்ச காரியம் என்ன இருக்கும்? நிறைய செஞ்சிருக்காரு. இப்போ முதல் விஷயம் பாருங்க, இந்த ஞானசபைக்குள்ளேயே பெண்கள் வரக்கூடாதுங்கிற எந்த விதமானதும் வராங்க. மாதவிடாய் காலத்துல வரலாம், அதுவும் அவர் சொல்லவே இல்லை. மாதவிடாய் காலத்துல உள்ள வரக்கூடாதுங்கிற எந்த விதமான தடையும் அவர் வந்து ஞானசபை விளம்பர விதின்னு சொல்லி ஒன்று வெளியிடுறார். அதுல வந்து இந்த ஞானசபை எப்படி நடத்தணும்னு ஒரு விதி சொல்றார். யார் யார் வரக்கூடாதுங்கிற விதி சொல்றார். அதுல அவர் வரக்கூடாதுன்னு சொன்னது ஒரே ஒருத்தரை மட்டும்தான். யாருன்னா, யார் ஒருவர் உயிர்கொலை செய்து புலால் உண்ணுகிறார்களோ அவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லுகிறாரே தவிர வேற யாரையும் உள்ளே வரக்கூடாது என்று தடுக்கல. வேற யாரையும் என்பதிலே நீங்கள் சொன்ன பெண்களும் கூட சேர்த்து உள்ள வரக்கூடாதுங்கிறார். ரெண்டாவது, சில சமயங்கள்ல ஒரு துறவு போறவங்க, இப்போ நீங்க கிறிஸ்துவ மதம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பாதிரியாராகவோ இல்லை சைவ மதத்தில் ஒரு ஆதீனமாகவோ எல்லா மதங்களுக்குள்ளேயும் ஒரு ப்ரியாரிட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஈக்குவலா ஒரு பெண்கள் அந்த நிலைக்குள்ள வந்து நிற்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஆனா நீங்க சமரச சுத்த சன்மார்க்கத்துல ஒரு ஆண் சாதுவாக இருக்கிற அதே நிகருக்கு ஒரு பெண்ணும் சாதுவாகி நிற்க முடியுங்கிற நிலையை வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிற போது வள்ளலார் பெண்களுக்கு மிகப்பெரிய புரட்சிகரமான விஷயங்களை செய்திருக்கிறார். பெண்கள் கணவன் இறந்து விட்டால் தாலியையும் பூவையும் பொட்டையும் இழக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறதுன்னு வள்ளலார் கேட்கிறார். எதுக்காக தாலியை கழட்டணும், எதுக்கு அமங்கலமாக பெண்கள் கணவன் இறந்ததுக்கு அப்புறம் மாறணும்னு ஒரு குரல் முதல்ல எனக்கு தெரிஞ்சு இங்கிருந்து வந்ததுன்னா அது வள்ளலாருடைய குரல் தான். பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக வள்ளலார் நிறைய பேசியிருக்கிறார். முதியோர் கல்விகளில் பெண்களுக்கும் சேர்த்து முதிய பெண்களுக்கும் சேர்த்து கல்வி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோட்பாட்டை வள்ளலார் முன்னிறுத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிற போது சமுதாய புரட்சிக்குள்ளே பெண்களுக்கான புரட்சியும் சேர்த்து வள்ளலார் செய்திருக்கிறாருங்கிறது அவருடைய வரலாறை பார்க்குறப்ப நமக்கு தெரியும். பேசும்போது இப்போ சொன்னீங்க உயிர்கொலை செய்தவர்கள் வந்து உள்ளக்க அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்து பெரியார் ஒரு கட்டத்தில் வந்து நான் வந்து புழல் உண்மை, அதனால வந்து கோயிலுக்குள்ள வரமாட்டேன், அதாவது ஞானசபைக்குள்ள வரமாட்டேன்னு மறுத்ததா ஒரு செய்தி இருக்குது. உண்மையா? ஆமாம், அப்படி ஒரு செய்தி இருக்குதான். பெரியாருக்கு வந்து வள்ளலாரின் மீது ஒரு ஈடுபாடு உண்டு.
பெரியார் வந்து 6ஆம் திருமுறையை தன்னுடைய குடியரசு பதிப்பகத்தின் மூலமாக வெளியிட்டு இலவசமாகவே பிரசுரம் செய்து விற்றார் என்கிற ஒரு செய்தி உண்டு. ஏன் அவர் குறிப்பிட்டு 6ஆம் திருமுறையை செய்தார் என்றால், வள்ளலாரினுடைய பல சமுதாய புரட்சி கருத்துக்கள் 6ஆம் திருமுறையிலே இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு சின்ன வேடிக்கை என்னன்னா, அதே 6ஆம் திருமுறையில் தான் நாத்திகம் பேசும் நாக்கு முடை நாக்குன்னு பாடியிருக்கார். அது பெரியாருக்கு தெரியும் இல்லை தெரியாது, ஆனால் அதையும் சேர்த்து தான் அவர் வெளியிட்டு போட்டார். ஏன்னா இது என்னன்னா, பெரியாரினுடைய சமூக புரட்சிகளுக்குள்ளே வள்ளலார் ஒத்துப்போகலாம், ஆனால் அதே சமயம் பெரியாரினுடைய நாத்திக கருத்துக்குள்ளே வள்ளலார் ஒருபோதும் ஒத்துப்போக மாட்டார் என்கிற அந்த எல்லையை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டால் வள்ளலாரையும் பெரியாரையும் மிகச் சரியாக நம்ம கவனமாக கையாளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது சொல்லுங்க, திராவிட சன்மார்க்கவாதிகள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போனா அவங்களுக்கு இந்த கோட்பாடு தெரியுமா சார்? தெரியும், ஆனால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ பாருங்க, வள்ளலார் அப்படிங்கிறவர் மரணமில்லா பெருவாழ்வு அடைந்தவர். அதை சத்தியத்தோடு நம்பணும். ஏன்னா வள்ளலார் தன்னுடைய பல பாடல்களை தனக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைச்சதுன்னு சொல்றார். அவர் மேட்டுக்குப்பத்தில் போய் கதவை சாத்துக்கும் போதும், நான் இப்போது உள்ளே போகிறேன், இதை யாரும் திறக்க வேண்டாம், திறந்தால் யாருக்கும் என்னை இறைவன் காட்டிக்கூடாருன்னு தான் உள்ளே போகிறார். போன 10-15 தினங்களுக்கு பிறகு அதை உடச்சி வெளியே எடுத்திருக்காங்க. அப்போதைய பிரிட்டிஷ் கலெக்டர் மூலயமா வந்து எடுத்திருக்காங்க. அப்போ திறக்கும் போது அவர் உள்ளே இல்லை. இப்பயும் நீங்கள் அரசாங்கத்தினுடைய அறிக்கைப்படி அவர் காணவில்லை தானே தவிர அவர் இறந்து விட்டாருன்னு கிடையாது. ஆனால் இந்த திராவிட இந்த நாத்திக கூட்டம் வள்ளலாரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வள்ளலாரினுடைய சாதி சமயத்துக்கு எதிரான புரட்சி கருத்துக்களை பேசினால் மட்டும் போதுமானது. ஆனா அதை தாண்டி என்ன செய்யறாங்க, வள்ளலாரை தற்கொலை செய்து கொண்டார், சாதி வெறியர்கள் வள்ளலாரை எரித்து விட்டார்கள்னு பேசுறது வந்து அபத்தம். அப்ப நீங்க ஒரு துளி கூட சன்மார்க்கத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா சாகாதவனே சன்மார்கி என்று பாடுகிறார். என்னுடைய உடம்பு சாகா வரம் பெற்றது, சாகா வரம் நான் பெற்றுக்கொண்டேன்னு பாடுறார். காற்றாலே புயலாலே ககனமதாலே என்னுடைய உடம்பு ஒன்றும் ஆகாதுன்னு பாடுறாரு. என் உடம்பை பொன்னுடம்பாக்கினேன்னு பாடுறாரு. என் உடல் என் பொருள் என் ஆவியெல்லாம் நீ எடுத்து உன் உடல் உன் பொருள் உன்னாவியெல்லாம் எனக்கு தந்தனேன்னு பாடுறாரு. அப்போ அவருடைய பாடல்கள் முழுக்க அவர் தன்னுடைய தேகத்தை வேதித்து இந்த தேகத்தை முழுவதுமாக ஒரு ஒளி தேகமாக மாற்றினேன்னு அவர் பாடுறார். அது இன்னைக்கு அறிவியலுக்கு பொருந்துது பொருந்தலை, உண்மையிலெல்லாம் விட்டுருங்க, அது உங்களுடையது. ஆனால் வள்ளலாரை பொறுத்தவரை, சன்மார்க்கத்தை பொறுத்தவரை அவர் இறைவனை மிக ஆழமாக நம்பினார். இறைவனோடு 2 அறக்கலந்தார். ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிக்கிரகம் செய்தல், கடவுள் நிலையிருந்து அம்மைய மாதல். இதுதான் சன்மார்க்கத்தினுடைய நிறைவு கோட்பாடு. இந்த 4ஐயும் அடையிறார். இதெல்லாம் இவர்கள் பேசுவார்களா? பேச மாட்டார்கள். அப்ப இவர்கள் ஒருபோதும் இவர்களுக்கு சன்மார்க்கத்திற்கான முழு அடையாளமாக ஒருபோதும் மாற முடியாது. வேணும்னா இவருடைய புரட்சிகரமான சமூக கருத்துக்களை மட்டும் எடுத்து ரெஃபர் பண்ணி கோட் பண்ணலாமே தவிர மொத்தமாக வள்ளலாரை அவர்கள் எடுத்து பேசுவதற்கான தகுதி இவர்களுக்கு முழுதாக கிடையாது. இல்லை, இன்றைய காலகட்டத்தில் பெரியார் அவர்கள் தான் சாதியத்துக்கு எதிராக வந்து புரட்சி பண்ணவர், பெண்களுக்கு பெண் உரிமைக்காண்டி முதல்ல குரல் கொடுத்தவர் பெரியார் அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வள்ளலார் அவர்கள் இவ்வளோ செய்திருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது யார் முதல்ல கிளைம் பண்ணாங்க? இல்லை பெரியாரை கொண்டு சேர்த்த அளவுக்கு வள்ளலார் இன்னும் இந்த அரசு வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கலையா? அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க 2 பேருமே ஒரே கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். அதாவது பேரலாக ட்ராவல் பண்ணுறாங்க. எதுலன்னா சமூகம் சம்பந்தப்பட்ட சீர்திருத்த கருத்தில். ஆனால் இவங்க 2 பேருடைய உலகமும் வேறு. இவர் சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி, இவர் ஆன்மீகம் சார்ந்து இயங்கிய ஒரு ஆன்மீகவாதி. அப்ப இந்த 2 பேருமே ஒரே மாதிரி சமுதாயத்துக்கு வந்து நீங்க ப்ரொஜெக்ட் ஆகணும்னு நினைக்கிறதே தப்பு. இவருக்கு முன்னாடி அவர் பேசியிருக்காரு, அது இவரே தானே ஒத்துக்கிட்டாரு. ஆனா இவர் அளவுக்கு அவர் இன்னும் போய் சேரல இல்ல மக்களிடையே. ஏன்னா இவருக்கு பின்னால் வந்த அந்த அரசியல் பின்புலம் தமிழகத்தை 60 ஆண்டு காலமாக ஆண்டதால் இவரை அவர்கள் முன்னிறுத்தினார்கள். ஒருவேளை சன்மார்க்கத்தை சேர்ந்த ஒரு அரசியல்வாதியை ஓமந்தூரார் மிகப்பெரிய சன்மார்க்கி தான். அதனாலதான் அவர் வாழ்ந்த காலத்துல நிறைய புரட்சிகளை சன்மார்க்கத்துக்கும் வள்ளலாருக்கும் செய்ய முற்பட்டார். ஆனால் அவருக்கு பிறகு ஒரு சன்மார்க்கத்தை விரும்புகிற ஒரு தலைவன் வந்து அங்க உட்காரல, அரசியல்வாதியாக வரல. ஏன்னா சன்மார்க்கிகள் பெருசா அரசியல்வாதியாக வரமாட்டாங்க, அவங்களுக்கு அரசியல் பண்ண தெரியாது. அப்போ அப்படி ஒருவேளை ஒருவர் அதிலிருந்து வந்தால் நீங்கள் எதிர்பார்க்கிறது நடக்கலாம். பெரியார் இவ்வளவு போய் சேர்ந்தாருன்னா அது அவருடைய பின்புலம் நிறைந்த ஒரு கட்சி இத்தனை ஆண்டு காலம் ஆண்டதால் பேருந்து நிலையத்திலிருந்து ரயில் நிலையத்திலிருந்து வைக்கக்கூடிய கட்டிடங்களிலிருந்து இவர் பேரை வைப்பதில் இருந்து அவர்கள் அதை அரசியல் ரீதியாக எடுத்துக்கொண்டு போனதால் அவர் மக்களிடம் பிரபலம் அடைந்தார். இவர் அப்படி போவதற்கான ஒரு அரசியல் தளம் இல்லாமல் போனதால் வள்ளலாரை கொண்டு போய் சேர்க்கவில்லை. அது யாருடைய தப்பு என்றால் தமிழர்களுடைய தவறு, தமிழ் ஆட்சியாளர்களுடைய தவறு. வள்ளலாரை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அடையாளப்படுத்தாமல் தவறினால் அது நம்முடைய சாபக்கேடு என்று சொல்வதை விட நம்ம வேற என்ன சொல்லுவோம். இன்றைய ஆட்சியாளர்களை வந்து வள்ளலாருக்காண்டி சர்வதேச ஒரு மையத்தை அமைக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் பல பேர் வந்து சன்மார்க்கவாதிகள் வரவேற்றீங்க. இப்போ திடீர்னு வந்து அதுக்கான எதிர்ப்பு கிளம்பி இருக்குது. ஏன் சார்? சன்மார்க்கவாதிகள் வரவேற்றதற்கு காரணம், இப்போ ஒரு அரசு ஒரு 100 கோடி ரூபாய் செலவில் வள்ளலாருக்கு ஒரு ஆய்வு மையம் வரப்போகுதுன்னு சொல்லும்போது
ஒரு வள்ளலாரினுடைய பக்தர்களாக, வள்ளலாரினுடைய பின்தொடர்பாளர்களாக எல்லாருக்குமே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வள்ளலார் பேர்ல வருதுன்னா எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஆனா எங்க அது பிரச்சனையா மாறுச்சுன்னா, அவங்க அதை எடுத்துட்டு வரக்கூடிய இடம் பிரச்சனைக்குரிய இடமா மாறுது. வள்ளலாரினுடைய ஞான சபையும் ஞான சபையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 80 காணி நிலம் என்கிற அந்த பெருவழியும் ஏற்கனவே ஒரு தெய்வீகமாக பார்க்கக்கூடிய ஒரு இடம். அப்ப அந்த தெய்வீகமாக பார்க்கக்கூடிய ஒரு இடத்தை இவங்க இந்த ஆய்வு மையம் ப்ராஜெக்டை கொண்டு வந்து அந்த இடத்துக்குள்ள வைக்கும் போதுதான் இவர்கள் வேணாம்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆய்வு மையம் வேணாம் என்பது சன்மார்க்கிகளுடைய எண்ணம் இல்லை. அந்த ஆய்வு மையம் பெருவழிக்குள்ள வேணாங்கிறது தான் சன்மார்க்கிகளுடைய எண்ணம். ஏன்னா பெருவழியை நாங்கள் பெருவழியாக பார்க்கிறோம். அதை ஆய்வு மையமாக பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை, அதை மாற்ற வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அதனால அதை நம்ம குரல் கொடுக்கிறோம். இந்த சன்மார்க்கிகளுடைய குரலை செவிமடுத்து அரசு அதை சரியாக மாற்றி வேறு இடத்துல செய்வதுதான் வரலாற்றில் அவர்களுக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் என்று சன்மார்க்கிகளாக நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, ஏன்னா ஞானசபை கிட்ட வந்து அவர் 80 ஏக்கர் இடம் இருக்கும்போது அந்த இடத்த பயன்படுத்திக்க நல்லது தானே. ஏன்னா ஒரே இடத்துல வள்ளலாருக்கான இது இருக்கும்போது சரியாக தானே இருக்கும். அதாவது ஒரு தத்துவம்னு ஒன்று இருக்கு. காலம் காலமாக வள்ளலார் சொன்னதிலே இருந்து பின்னே வந்தவர்கள் அதை பராமரித்து கொண்டு வந்த ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கு. இப்போ அந்த ஆர்கிடெக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் கட்டியிருக்கிற அந்த ஞான சபையை பற்றிய ஒரு ஆர்கிடெக்ட் நாலேஜ் முதல்ல நமக்கு வரணும். அவர் எங்கோண வடிவில் அதை கட்டியிருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி அது மற்ற கோயில்கள் மாதிரியோ ஆகம விதிப்படியோலாம் கட்டப்பட்ட கோயில் கிடையாது. அது ஒரு எண்கோண வடிவிலான ஒரு கோயில். அந்த எண்கோண வடிவிலான சபைக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி கருவறை, நீங்க நினைக்கிற மாதிரி பரிவார தெய்வங்கள்லாம் அங்க கிடையாது. அங்க இருக்கிறது ஒரே ஒரு சபை, ஒரு மேடை. அந்த மேடைக்கு மேல எந்த விதமான உருவச்சிலையும் கிடையாது. அங்க இருக்கிறது ஒரே ஒரு ஜோதி, விளக்கு. அதுதான் அருட்பெரும் ஜோதியாகிய இறைவன். நீங்க அது யாருன்னு கேட்டீங்கன்னா அது வேற யாரும் இல்லை. ஒவ்வொரு மதமும் எதை தன் தெய்வம் என்று வணங்குகிறதோ அந்த தெய்வத்தினுடைய உண்மையான பரம்பொருள் மூர்த்தம் தான் அங்க இருக்கக்கூடிய ஜோதி. அது எப்படி அப்படி சொல்லலாம்னு நீங்க கேட்க முடியாது. எல்லா சமயங்களும் அதைத்தான் கடவுள் என்று சொல்லியது. நம்ம இந்து மதமே, சைவ மதமே கூட எடுத்துக்கோங்க. நம்ம சைவ மதத்திலே பரசிவம் வரைக்கும் தான் நமக்கு வடிவம் உண்டு. ஸ்ரீ ருத்ர மூர்த்தம்னு இருக்கு. அதுக்கு மேல சதாசிவன் நிலைக்கு மேல போயிட்டீங்கன்னா அவர் ஜோதி தான். அதனாலதான் மணிவாசகர் ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெருஞ்சோதியைன்னு பாடுறாரு. நீங்க கிறிஸ்துவ மதம் போயிட்டீங்கன்னா இயேசுநாதர் கடவுள் இல்லை, அவருக்கு மேல ஒரு பிதா இருக்கிறாரு. அவருடைய வடிவம் என்னன்னு பைபிள் சொல்லுதுன்னா ஒளி வடிவம்னு தான் சொல்லுது. இஸ்லாத்தினுடைய மூல தெய்வமாகிய இறைவனும் ஒளி வடிவமானவன் தான். அப்போ நம்ம வேதமே கூட எடுத்துக்கோங்களேன், என்ன சொல்லுது? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக. அதோட கடவுள் முடியல, குரு சாக்ஷாத் பரம் பிரம்மம்னு சொல்லுது. அப்ப அந்த பிரம்மத்துக்கு என்ன வடிவம்னு வேதத்துக்கு கேட்டீங்கன்னா ஒளி வடிவம்னு வேதம் சொல்லுது. அப்போ இந்த உலகத்தின் எல்லா சமயங்களும் தெய்வத்தினுடைய முடிந்த முடிவாக ஒரு நிலையை சொல்லுகிறார்களே, அந்த முடிந்த முடிவின் நிலையைத்தான் வள்ளலார் கொண்டு வந்து அருட்பெருஞ்சோதியாக வைத்திருக்கிறார். அப்ப அது எல்லா சமயங்களுக்குமான பொது தெய்வம், எல்லா சமயத்தோடும் வந்து வணங்க வேண்டிய பொது தெய்வம்னு வைக்கிறார். அப்ப அந்த ஜோதி ஒரு பெரிய பெருவெளிக்குள்ள இருக்குன்னு ஒரு தத்துவத்தை வைக்கிறார். இப்ப அந்த ஜோதி ஒரு பெரிய பெருவெளிக்குள்ள இருக்குன்னா அந்த பெருவெளியா தான் இருக்கணும். அப்படின்னா அது ஒரு எம்டி ஸ்பேஸா தான் இருக்கணுங்கிறது வள்ளலாரினுடைய விருப்பம். எனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அவர் ஒரு பாட்டு பாடுறாரு. வருவார் அழைத்து வாடி வடலூர் வட திசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமேன்னு பாடுறாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா நடராஜரை கூப்பிடுற மாதிரி ஒரு பாட்டு. அப்ப அதுல என்ன சொல்றாரு? உங்களுக்கு அங்க அம்பலம் 1, இங்க உங்களுக்கு 8 அம்பலம். அங்க நீங்க இடுக்குல இடம் இல்லாம ஆடுறீங்க, இங்க உங்களுக்கு ஒரு பெரிய இடம் வச்சிருக்கேன், இங்க வந்து நீங்க ஆடுங்கிறார். அப்போ அந்த பெரிய இடம் இங்க இருக்குன்னு வள்ளலார் ஒரு இடத்தை காமிச்சு சந்தோஷப்பட்டாருன்னா அந்த இடம் பெரிய இடமாவே இருக்கணுமா இல்ல கட்டிடங்களால நிறையணுமாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். இப்ப நமக்கு என்னன்னா அங்க வந்து கட்டுறதுல பிரச்சனை இல்லை, நீங்க வேற விதமா செய்யுங்க. காம்பவுண்ட் போடுங்க, ரொம்ப கேவலமா இருக்கு, குப்பையா இருக்கு, மது குடிக்கிறாங்க, சொல்லத்தகாத விஷயங்கள் எல்லாம் அது உள்ள நடக்குது. நாங்க அதை எதையும் மறுக்கல. அதுக்கு நாங்க இதை செஞ்சுதான் நாங்க மாத்த போறோம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்து அறநிலையத்துறை கையில இன்னைக்கு போல அது 50-60 ஆண்டுகளாகவே அது அவங்க கையில தான் இருக்கு. அப்ப அது இவ்வளவு நாள் குப்பையா இருந்ததுக்கும் இவ்வளவு நாள் அது கலீஜா இருந்ததுக்கும் நாங்க காரணம் இல்லை, நீங்க தான் அதனுடைய பொறுப்பு. அதை ஒரு காம்பவுண்ட் போட்டு செக்யூரிட்டியை போட்டு ஒரு அழகான செடி மரங்களை வச்சு ரொம்ப அழகான இயற்கை சூழலோட அந்த பெருவெளியை பெருசா வைங்க. யாரு வேணான்னு நாங்க வேணா நீங்க எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்லலையே. அந்த எல்லைகள்ல என்ன வேணுமோ கட்டிடங்கள் எடுத்துட்டு வரணும். அதுதான் இப்ப நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. வடக்கு பாகத்தினுடைய வெளி பக்கத்துல நீங்க ஏதாவது கட்டுங்கன்னு இருக்காங்க, இல்ல 1 கிலோமீட்டர் இடைவெளி விட்டு கட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நாங்களும் கேட்டோம், வேற ஒண்ணும் இல்லை. அவங்க அரசு காட்டியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கு, அது குறையே சொல்ல முடியாது. அவ்வளவு அழகான ஒரு கட்டிட அமைப்பு, அவ்வளவு அழகான ஒரு ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த அழகான ஆர்கிடெக்சர் பெருவெளிக்குள்ள வராம வேற எங்க வந்ததுன்னா நாங்க ரொம்ப சந்தோஷமா வரவேற்றிருப்போங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா இந்த பிரச்சனைகள் இல்லாம இதை சரி செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து